வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்குகளை எட்டுவதில் பெண்களுக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 2 நாள் பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமதுடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தில்லியில் இன்று விவசாயிகள் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருப்பதை அடுத்து உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநில எல்லைகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து முடிவுகளும் வெளியான நிலையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்குகளை எட்டுவதில் பெண்களுக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் தொழில்நுட்பம் இன்றியமையாததாக உள்ளது என்றும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இளையோர் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு துறையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட் செல்கிறார். இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹ்யானுடன் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த 8 மாதங்களில் இரு தலைவர்களும் 5வது முறையாக சந்திக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். துபாயில் நடைபெறவுள்ள உலக அரசு உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் அதில் சிறப்புரையாற்றவுள்ளார். அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதலாவது இந்து கோவிலையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார். அபுதாபியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினருடனும் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் அஸ்ஸாம் மாநில அரசு விருதுகளை இன்று வழங்குகிறார். குவஹாத்தியில் நடைபெறவுள்ள இதற்கான நிகழ்ச்சியில் அம்மாநில அரசின் உயரிய விருதுகளை குடியரசு துணைத் தலைவர் வழங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் மையா துறைமுகத்திலிருந்து பங்களாதேஷின் சுல்தான்கஞ்ச் பகுதிக்கு சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. கங்கை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள துறைமுகம் வழியாக முதலாவது சரக்கு வாகனத்தை மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் திரு சாந்தனு தாக்கூர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுல்தான்கஞ்ச் பகுதியில் இந்த வாகனத்தை பங்களாதேஷ் அமைச்சர் திரு காலித் முகமது சௌத்ரி வரவேற்றார். உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சமூக வலைதள ஊடகங்கள் பெருகிவிட்ட தற்போதைய நவீன தொழில்நுட்ப காலத்திலும் வானொலி மூலம் கோடிக்கணக்கான மக்களுக்கு செய்தி மற்றும் தகவல்கள் சென்றடைந்து வருகின்றன. கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகள், முக்கிய அறிவிப்புகள், திரையிசை பாடல்கள் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களை நேயர்களிடையே கொண்டு சேர்ப்பதில் வானொலிக்கு எப்போதும் முக்கிய பங்கு உள்ளது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி சந்தித்து உரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சி இன்று காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இதனிடையே இந்தியாவில் சமுதாய வானொலி தொடங்கப்பட்டதன் 20வது ஆண்டு விழாவையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தென்மண்டல சமுதாய வானொலி சம்மேளனம் 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர், இணையமைச்சர் திரு எல் முருகன் ஆகியோர் இதில் பங்கேற்று உரையாற்றுகின்றனர். தென் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் செயல்படும் 117 சமுதாய வானொலி நிலையங்களின் பிரதிநிதிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். தில்லியில் இன்று விவசாயிகள் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருப்பதை அடுத்து உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநில எல்லைகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க சட்டம் இயற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் தில்லியில் முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக பல்வேறு விவசாய அமைப்புகள் அறிவித்துள்ளன. இதையொட்டி அண்டை மாநிலங்களிலிருந்து விவசாயிகள் கூடுவதை தவிர்க்க எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டுள்ளனர். மேலும் தில்லியில் ஊர்வலங்கள், டிராக்டர் பேரணிகள், பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தில்லி நகருக்குள் வரும் வாகனங்கள் உரிய சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன. எனினும் திருமணம் போன்ற விழாக்களுக்கு முன் அனுமதி பெற்று பங்கேற்கலாம் என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக
இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் நெல் அறுவடைக்கு பின் பயிர் வகை சாகுபடி செய்யும் விவசாயிகள் பிரதமரின் காப்பீட்டுத் திட்டத்தில் நாளை மறுநாளைக்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று மாவட்ட வேளாண் இயக்குநர் திரு தேவேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்களை கேட்கலாம். நாகை மாவட்டத்தில் சம்பா தாளடி நெல் பயிர்களுக்கு பின்தரிசில் பயிர் வகைகளான உளுந்து மற்றும் பச்சை பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இவ்வாறு சாகுபடி செய்யும் பயிர் வகைகள் மழை வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை இடர்பாடுகளாலும் பூச்சி நோய் தாக்கப்பட்டாலும் விவசாயிகளை பாதுகாப்பதற்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக விவசாயிகள் ஏக்கருக்கு ரூபாய் 82 பிரீமிய தொகை செலுத்திட வேண்டும். இந்த காப்பீட்டுக்கான பிரீமிய தொகை செலுத்திட வருகிற 15ஆம் தேதி கடைசி நாளாகும். எனவே விண்ணப்பம் மற்றும் முன்மொழிவு படிவம், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க பிரதி, ஆதார் கார்டு நகல், சிட்டாடங்கள் உள்ளிட்ட ஆவணங்களுடன் மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், தேசியமயமாக்கப்பட்ட வணிக வங்கிகள், பொது சேவை மையங்கள் வழியாக பிரீமிய தொகை செலுத்தி பயிர் வகைகளுக்கு விவசாயிகள் காப்பீடு செய்து கொள்ளலாம் என நாகை மாவட்ட வேளாண் இயக்குநர் தேவேந்திரன் தெரிவித்துள்ளார். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ். ராஷ்டிரிய லோக்தள் கட்சி எதிர்க்கட்சி கூட்டணியிலிருந்து விலகி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியின் தலைவர் திரு ஜெயந்த் சௌத்ரி தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா அறிவித்திருப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்த அவர், இது தமது குடும்பத்திற்கு மட்டுமல்லாது ஏழைகள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள மரியாதை என்று குறிப்பிட்டார். ஒடிஷாவில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலங்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 2 வேட்பாளர்களை பிஜு ஜனதா தளம் அறிவித்துள்ளது. 3 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தேவாசிஷ் சமந்தராய், சுபாஷிஷ் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று பிஜு ஜனதா தளம் அறிவித்துள்ளது. இதேபோல் ராஜஸ்தான் மாநிலங்களவைத் தேர்தலில் பிஜேபி சார்பில் சன்னிலால் கராச்சியா, மதன் ரத்தோர் ஆகியோர் போட்டியிடவுள்ளதாக கட்சியின் மத்திய தேர்தல் குழு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் சவான் பதவி விலகிய நிலையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் நேற்று ஆலோசனை நடத்தினர். மும்பையில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு பிருத்திவிராஜ் சவான், வேறு எந்த சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்று கூறினார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. கத்தாரில் தண்டனை விதிக்கப்பட்ட 8 பேரும் மத்திய அரசின் நடவடிக்கையால் தாயகம் அழைத்து வரப்பட்டதற்கு அகில இந்திய தொழிற்சங்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் தலைவர் திரு விஜய் கலாந்த்ரி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மிகவும் சிக்கலான இந்த பிரச்சினையை பிரதமர் நேரடியாக தலையிட்டு 8 இந்தியர்கள் வெற்றிகரமாக மீட்டுக் கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து முடிவுகளும் வெளியான நிலையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியிடப்பட்ட நிலையில் இம்ரான்கான் தலைமையிலான பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாப் கட்சி ஆதரவு பெற்ற 93 சுயேட்சைகள் வெற்றி பெற்றுள்ளனர். நவாஸ் ஷெரீப் தலைமையிலான பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் 75 இடங்களையும், பாகிஸ்தான் மக்கள் கட்சி 54 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. எனினும் எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு தொகுதிகளில் வாக்குப்பதிவு முறைகேடு குற்றச்சாட்டுகள் காரணமாக முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுச் செய்திகள். பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 5-7, 4-6 என்ற செட் கணக்கில் பிரான்சின் மேக்சிம் ஜான்வரை வென்றார். ஏடிபி டென்னிஸ் ஒற்றையர் தரவரிசையில் இந்தியாவின் சுமித் நாகல் 23 இடங்கள் முன்னேறி 98வது இடத்தில் உள்ளார். சென்னை ஓபன் சேலஞ்சர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றதன் மூலம் அவர் முதன்முறையாக தரவரிசையில் 100 இடங்களுக்குள் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ப்ரோ லீக் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சீனாவிடம் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. ப்ரோ லீக் கபடி போட்டியில் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்கால் அணி மும்பை அணியை 46-34 என்ற புள்ளி கணக்கில் வென்றது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் அணி உத்தரப்பிரதேச அணியை 67-30 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்குகளை எட்டுவதில் பெண்களுக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 2 நாள் பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமதுடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தில்லியில் இன்று விவசாயிகள் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருப்பதை அடுத்து உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநில எல்லைகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து முடிவுகளும் வெளியான நிலையில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பெங்களூரு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.